வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. ஒவ்வொரு நாளும் பணத்தை வசியம் செய்யறதுக்கு அந்தந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நாம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு சிம்பலை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதே மாதிரி ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட சிஜில் சிம்பலை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை 24 மணி நேரத்துக்குள்ள சரியாகிறதுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே 24 மணி நேரத்துக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க உணருவீங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காக கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். இப்போ ரீசண்டா நம்ம சேனல்ல நிறைய பேரு வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. இன்னைக்கு சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க கைக்கு வர்ற பணம் சேமிப்புல தங்க ஆரம்பிக்கும். அடுத்ததா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கோ அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ கூட சமயத்துல பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்படி உங்களுடைய தேவைக்கான பணம் உங்க கைக்கு வர்றதுல ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யும் போது அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு கூடிய சீக்கிரத்திலேயே வரும். இப்படி உங்களுக்கு எந்த விதத்துல பண கஷ்டம் இருந்தாலும் அந்த பண கஷ்டம் உடனடியா நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். இப்போ இந்த சிஜில் சிம்பல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்காக சிஜில் சிம்பல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நாம மத்த விஷயங்களை பாக்குறத காட்டிலும் இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா நம்ம மூளையில உடனடியா ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம மூளை எந்த அளவுக்கு வேகமா கிரகிச்சுக்குதோ அதை விட வேகமா ஒரு சிம்பலை, அதாவது படத்தை கிரகிச்சுக்கும். அதுவும் நம்ம ரைட் பிரெயின், வலது பக்க மூளையில இந்த படங்கள் போய் ரெஜிஸ்டர் ஆகும். இப்படி வலது பக்கம் மூளையில பதியக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம ஆழ் மனசுல உடனடியா பதியும். நம்ம ஆழ் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம ஆழ் மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நாம எதை யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிஜில் சிம்பல் ரொம்ப வேகமாவே நமக்கு வேலை செய்யும். அதனாலதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் ஏஞ்சல் நம்பர்ஸையும் சிஜில் சிம்பல்ஸையும் பத்தின பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற சிஜில் சிம்பல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னே சொல்லலாம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. பல வருஷமா தீராத பண கஷ்டம் கூட 24 மணி நேரத்துல தீரும்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சிஜில் சிம்பல் 24 மணி நேரத்துல பலன் கொடுக்கக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சிஜில் சிம்பல் நிறைய ரெடிமேடா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு சிஜில் சிம்பல் இருக்கு. இதுல இன்னமும் நாம நமக்கு தேவையான சிஜில் சிம்பலை உருவாக்கிக்கலாம். இதுக்கு தனியா கோர்ஸே இருக்கு. நான் ஒவ்வொன்னா மெதுவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்.
அதாவது உங்களுக்கு தை மாசம் முடியறதுக்குள்ள பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட நம்ம சிஜில் சிம்பலா உருவாக்கலாம். இப்படி நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி சிஜில் சிம்பலை நாமளே உருவாக்கலாம். அந்த மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள பலன் கொடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிஜில் சிம்பல். இனி அடுத்தடுத்த பதிவுகள்ல பாத்தீங்கன்னா நாமளே சிஜில் சிம்பலை எப்படி வரையலான்னு நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்கறேன். இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும். சரி, இப்போ இந்த சிஜில் சிம்பலை இன்னைக்கு எந்த நேரத்துல வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எந்த நேரத்துல வேணாலும் உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். இதுல குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நேரத்துல வரைஞ்சுக்கும் போது உங்களுக்கு இன்னமுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் இன்னொரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த பணவசிய நேரத்துல இந்த சிஜில் சிம்பலை வரையும் போது உங்களுக்கு இன்னமுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 1:12 இருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 2 பணவசிய நேரங்கள் இருக்கு. 2வது பணவசிய நேரமும் மத்தியானம் 3:36 ஆரம்பிச்சு 4:24 முடியுது. இந்த 2 பணவசிய நேரத்திலையும் கூட உங்க கையில இந்த சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல கோல்டன் மினிட்டை பத்தி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல தான் இந்த கோல்டன் மினிட் பத்தி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இன்னைக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு நான் சொல்றேன். அந்த நேரத்திலையும் இந்த சிஜில் சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம். இன்னைக்கு மத்தியானம் 1:30 நம்ம கோல்டன் மினிட் வருது. இந்த 1:30 பாத்தீங்கன்னா நமக்கு பணவசிய நேரமும் இருக்கு, இன்னைக்கான கோல்டன் மினிட்டும் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கறனால இந்த 1:30 ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். இந்த ஒரு நிமிஷத்துல இப்ப நான் சொல்ல போற சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த சிஜில் சிம்பலை நீங்க வரையலாம். இந்த வீடியோவை பார்த்த உடனே கூட நீங்க வரையலாம். அடுத்ததா இப்ப நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட 1:30 மறக்காம நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா முக்கியமான ஒரு நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான். அதனால இந்த 3 நேரத்தையும் தவற விடாதீங்க. இப்போ எந்த கலர் பேனாவை பயன்படுத்தி இந்த சிஜில் சிம்பலை நாம வரையணும்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிஜில் சிம்பல் என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இத நம்ம கையில எந்த இடத்துல வரைஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க. நாம வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பலை வரையறதுக்கு முன்னாடி உங்க கைய நீங்க கழுவிட்டு வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு 2 பொருட்களை பயன்படுத்தி கையை கழுவுங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 பொருட்களை பயன்படுத்தி கையை கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமா தண்ணீரை வச்சு கையை கழுவிட்டு வந்துட்டு கூட இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம். கையை கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கோங்க. நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிருச்சுங்கிற நம்பிக்கையோட இந்த சிம்பலை வரைஞ்சா மட்டும் போதும். இந்த மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் நீங்க வரைஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா 24 மணி நேரத்துக்குள்ள நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.